பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த 17வது சகோதரிகள் கூட்டத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த துவக்க ஜெபத்தை செய்ய சிஸ்டர் டாரத்தி அவர்களை அழைக்கிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 17வது பெண்கள் கூட்டத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் நீர் கூட்டி சேர்த்த பிள்ளைகளுக்காக, ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பெண்களாகி எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து எத்தனை வேளையின் மத்தியிலும் கூட ஆண்டவரே, வெறும் மார்த்தாளை போல மட்டுமல்லப்பா, மரியாளை போல உம்முடைய பாதத்தில் காத்திருக்கவும் தேவரே நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனையான வஞ்சகங்கள் வந்தாலும் கூட பெண்களாகிய எங்களுக்கும் உடைய ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே, குணசாலியாகிய பெண்ணாக ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிற பெண்களாக, வஞ்சகத்தை மாயையை கர்த்தாவே, கர்த்தர் வெறுக்கிற மாயைகளை காலின் கீழ் மிதிக்கிற மக்களாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் நீங்கள் உதவி செய்வீராக. பிள்ளைகளை உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தரால் தெரிந்து கொண்டீர், அதற்காக மக்கள் நன்றி. எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, அப்பா, அவங்கவுங்க கணவனுடைய வருமானங்கள், வாடகை கொடுக்க வேண்டியவங்களுக்கு வேண்டிய வாடகை பணம், அப்பா, அந்த கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் நீக்கத்தக்கதான ஞானம், அப்படியாய் அந்த வெயில் நேரத்துக்கு ஏற்ற உணவை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் உடம்புக்கு அது ஒத்துக்கொள்ளும்படியான கிருபைகளை என் தேவன் இங்கே செய்யும்படியாக செபிக்கிறேன். அப்பா, எல்லார் வீட்டிலும் ஒரு தேவ பயத்தை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இந்த நாளை ஆசீர்வதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அந்த குடும்பத்தில் ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்பட்டால் அதை சுட்டரித்து போடுவீராக. உம்முடைய கிருபையின் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்றும் என்னோட கூட சேர்த்து தேவனை பாடி புகழ்ந்து ஆராதனை செய்வோம், பாடுவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே விலகாமலே நடத்தி வந்தீர், மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே,
இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே, இவை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இவை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. இன்றைய நாளின் முதலாவது ஜெப குறிப்பாக இந்தியாவில் உள்ள அனைத்து திருமணமான ஆண்களுக்காகவும் ஜெபிக்க சிஸ்டர் எஸ்தர் ராஜேஸ்வரி அவர்கள் அழைப்பில் உள்ள ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். திருமணமான கடவுள்மார்களுக்காக ஒரு விஷயமாய் வருகிற தகப்பனே, ஆண்டவரே உங்க கரங்களை ஒப்போட கையிற பிரயாசத்தை ஆசீர்வதியோ. ஆண்டவரே வருமானத்தை பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிற குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மத்தியிலே மனைவி மத்தியிலே ஆண்டவர் அன்பாவும் பேசவும் கணிக்கிறமா நடக்கும் உதவி செய்யுங்க. வருமானத்தை ஆசீர்வதித்து தாரோம். பிள்ளைகளை தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற கர்த்தரை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிற போதைப் பொருட்கள் இருக்க சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போதைப் பொருட்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க பாக்கு போடுறவங்களுக்காகவும் குடிக்கிறவங்களுக்காகவும் சிகரெட் பீடி பிடிக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதை விட்டு திரும்பி வந்து ஆண்டவரை சமாதானத்தோட குடும்பத்துல இருக்க உதவி செய்யுங்க. சண்டை சாடி இல்லாதபடிக்கு ஆண்டவரே குடும்பத்தை நீங்க நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்துல ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியிலேயோ மனைவி மத்தியிலோ எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருமானத்தை இன்னும் பெருக பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பாதுகாத்து ரத்த கோட்டைகளை மூடிக்கொள். நசரேயனான இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப இந்த ஸ்கிரீனில் தோன்றும் வாட்ஸ்அப் நம்பரின் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஜெபிக்க விரும்புவோர் அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளவும். ஆமென். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
அடுத்த ஜெப குறிப்பாக இந்தியாவில் உள்ள திருமணமான அனைத்து பெண்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் சுமித்ரா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரண்டவரே, ஸ்தோத்திர இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நல்ல வேலையிலுமாய் கூட தேவனுடைய மகா பேர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே நீர் மட்டுமாய் எங்களை நடத்தி வருகிற இதற்காக நன்றி. இந்த வேலையில கூட ஆண்டவரே நாங்கள் பெண்களுக்காக, மேரிட் உமனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா விதங்களும் வழி நடத்துங்க, ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க, குணசாலியான ஸ்திரீகளால் நடந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இன்னுமாய் கூட கர்த்தாவே வேலைக்கு செல்கிறதான பெண்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. வேலை ஸ்தலங்கள்ல போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் ரத்த குட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவருக்கும் ஒரு ஆபத்துகளாகிலும் நாசமோசங்களாகிலும் நேரிடாதபடிக்கு தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அப்பா ராஜா கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. கோணலான எல்லாவற்றையும் செவ்வையா நீர் மாற்றி தரணுமே. இந்த வேலை ஸ்தலங்கள்ல ஆண்டவரே எந்த ஒரு அப்பா ராஜா அவர்களுக்கு ஆபத்துகளோ கர்த்தாவே வேற சீண்டல்களோ வேற எந்த ஒரு காரியங்களும் இல்லாதபடிக்கு அப்ப அங்க இருக்கிற ஜென்ஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வராதபடிக்கு, ஒருவேளை இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்ல பெண்கள் இருப்பார்களாயின் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து கர்த்தர் அப்பா சீக்கிரத்துல விடுதலை தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிற அந்த ஜென்ஸோட கர்த்தர் இடைப்படணும், அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் அப்பா உங்களுடைய சமூகத்துல ஒரு விசையாய் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வேலைக்கு போகிறதான பெண்கள் அன்று இந்த நவ நாகரிகத்துல அதிகமாய் அப்பா ஈடுபட்டு குடி பழக்கத்திற்குள்ளாகும், போதை மருந்து பழக்கத்திற்குள்ளாகும் அதிகமாய் அடிமைகளாக ஆகி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி யார் ஆண்டவர் இந்த போதை பழக்கத்திற்கோ குடி பழக்கத்திற்குள்ளோ தேவையில்லாத அப்பா ரிலேஷன்ஷிப்குள்ளோ ஆண்டவரே போய்விடாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்கள் மனம் திரும்பி வெளிவர தேவன் சாமி உதவி செய்யுங்க. அவங்களுடைய இருதயங்களோடு கர்த்தர் இடைப்படுங்க. எதன் மூலியமாகிலும் அப்பா பேச வல்லவராய் இருக்கிறீர். ஆமென் கர்த்தாவே. அப்படிப்பட்ட பெண்களோடு கர்த்தர் இடைப்படணுமே. இனிமாய் கூட ரட்சிக்கப்படாத பெண்களை உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ரட்சிப்புக்கு ஏதுவாய் வழி நடத்துங்க. யார் மூலியமாகிலும் அவர்களுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இனிமாய் கூட ராஜா மேரேஜ் ஆன பெண்கள் அநேகர் அப்பா ராஜா கர்த்தாவே எங்க பார்த்தாலும் இல்லீகல் அஃபேர்ஸ் அதிகமா இருக்கிறது. என் தகப்பனே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி தாங்க ஆண்டவரே. ஆமென். ஒருவருக்கு ஒருவர் என்கிறதான அப்பா ராஜா ஒரு நல்ல ஒரு பழக்கத்திற்குள்ளாய் ஒவ்வொருத்தரும் அப்பா காணப்படும்படியா நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சிக்கி தவிக்கிற பெண்கள், வெளிவர முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிற பெண்களோ ஆண்களோ எல்லாவற்றையும் தேவன் சாமி அப்பா வேர் பிரித்து கர்த்தாவே அந்த சூழ்நிலைகளில் இருந்து மாற்றி தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னமாய் கூட கர்த்தாவே பெண்கள் தான் கர்த்தாவே குடும்பத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பெடுத்து நடத்த வல்லவருமாய் இருக்கிறார்கள். பிள்ளைகள் வளர்ப்பது பெண்களுடைய தலையாய பொறுப்பாய் இருக்கிறது. பிள்ளைகளை வளர்க்கும் போது ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவரே தாங்க, பெண்களுக்கு தாங்க. அம்மேன் இயேசப்பா. பிள்ளைகளை வளர்க்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி வளர்க்க அப்பா சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை அப்பா எல்லா விதங்களும் கர்த்தருக்கு உண்மை முத்துமாய் பிள்ளைகளாய் வளர்க்க ஞானத்தை கொடுத்து வளர்க்க தேவன் கிருபை பாராட்டும். எல்லாவற்றும் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர்.
பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டே நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டே நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. 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 ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பாக இந்தியாவில் உள்ள பிறந்த குழந்தையிலிருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் இருக்கிற ஆண் பிள்ளைகள் அனைவருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் அபி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். அருமையான ஜெபவிதியை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி இயேசப்பா. ஆண்டவரை ஒவ்வொரு ஆண் குழந்தைகளையும் நினைத்தருளுவீராக தகப்பனே. ஆண்டவரை கர்த்தாவே ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் ஆண்டவரை சிறு வயதில் இருந்து ஆண்டவரை அவர்கள் வளர வளர தகப்பனே தேவனுடைய உமது ஞானத்தில் ஆண்டவரை உமது தேவ ஞானத்தில் அவர்கள் வளர உதவி செய்வீராக, கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. ஆண்டவரை படிப்பில் அவர்கள் சிறந்து விளங்கும்படியாக ஆண்டவரை அதிக தேர்ச்சி பெறும்படியாக நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரை. இயேசு மகாராஜாவே ஆண்டவரை வாலிப பிரயாணத்திலும் ஆண்டவரை பிள்ளைகள் வளர்ந்த பொழுதிலும் ஆண்டவரை பான் வீடியோ சென்று உலக காரியங்களில் ஈடுபடாதபடியாக ஆண்டவரை இந்த வீடியோக்களை அவர்கள் பார்க்காதபடியாக இயேசு மகாராஜாவே அவர்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. இயேசு மகாராஜாவே உமது தேவ அன்பை விட்டு அவர்கள் விலகாதபடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் பெரியவர்களாக ஆனாலும் தகப்பனே உமது தேவ அன்பை விட்டு ஆண்டவரே கர்த்தாவை உலகம் அவர்களை பிரிக்காதபடியாக உலகத்தின் காரியங்களை விட்டு அவர்கள் விலகி உமது தேவ அன்பிற்குள்ளாக உமது ரட்சிப்பின் கிருபைக்குள்ளாக அவர்களுக்கு வாழ உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவை அவர்கள் ஆசைப்படுகிற அவர்களுக்கு தேவையான பொருட்களை ஆண்டவரே கர்த்தாவை பேரண்ட்ஸ் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க உதவி செய்வீராக ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவை அவர்களுடைய படிப்பிலும் ஆண்டவரே வேலை காரியங்களிலும் உமது கரம் கிருபை செய்வதாக தகப்பனே. உமது கரம் கூட இருப்பதாக ஏசப்பா. அவர்கள் எந்த துறையில் ஆண்டவரை வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை உமது சுத்தம் இருக்கிறது, எந்த துறையில் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவரை நீர் குறித்து வைத்திருக்கிறதோ அந்த துறையில் ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஆண்டவரை நீர் உயர்த்துவீராக ஏசப்பா. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக ஏசப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி 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 ஆண்டவரே நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்மணியை போல் பாதுகாத்துக் கொள்ளுவீராக ஏசப்பா.
ரட்சிப்பின் அதிபதியே உமது ரட்சிப்பின் கிருபைக்குள்ளாக அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அடுத்த ஜெப குறிப்பாக இந்தியாவில் உள்ள பிறந்த குழந்தையிலிருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சிஸ்டர் நர்மதா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக புராணப்படி நன்றி, இந்த ஜெப குறிப்புக்காக புராணப்படி நன்றி. அந்த பெண் பிள்ளைகளுக்காக நான் ப்ரே பண்றேன் சொல்றேன். கர்த்தாவே அப்பா, தகப்பனே, பெண் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா இயேசு. அந்த ஏற்ற நேரத்துல அந்த நல்ல எஜுகேஷன் கொடுங்க ராஜா இயேசுவே. எந்த பண நெருக்கடி வராத படிக்க அந்த எஜுகேஷன் தாங்க ராஜா. சூத்திரம் சூத்திரம் உடல் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே, ஈட்டச்சத்தை தாங்க ராஜா. சில பிள்ளைகள் வளர வளர வந்து பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் பயந்து நடத்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாத படிக்க சோத்திரம். சைக்கிள் போறவங்களும் வரவங்களும் பேரண்ட்ஸும் போகும்போது வரும்போது சோத்திரம் பார்த்தா எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது ராஜா இயேசுவே. ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. உங்க ரத்த போட்டக்குள்ள மறைத்து சோத்திரம் பார்த்தாவே ஒரு பிள்ளைங்களும் தொட்டு குணமாக்குற ஒவ்வொரு பெண் பிள்ளைங்களும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா இயேசு. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது பேரண்ட்ஸ் மூலியமா கிடைக்கணும். பேரண்ட்ஸ் கீழ் படையணும் ராஜா சோத்திரம். மாட்டவரே, இந்த ஜென்ரேஷன்ல நவடேஸ் யாருமே வந்து பேரண்ட்ஸ் கீழ் கிடையாது இல்ல சோத்திரம் கத்தாவே. இந்த பெண் பிள்ளைகள் சுத்தம் கத்தாவே உங்களுக்கு பயந்து சோத்திரம் கத்தாவே பேரண்ட்ஸ்க்கு கீழ் படிந்து நடக்கணும் ராஜா அதுக்கப்புறம் சோத்திரம். நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஃபுல்லா வந்து ஜீசஸ் உங்களை ஏத்துட்டு சோத்திரம் கத்தாவே நல்ல ஆரோக்கியத்தோட தம்போட தைரியத்தோட இருக்க கிருபை செய்யுங்க ராஜா இயேசுவே. சோத்திரம். நன்றி நன்றி. குரான பொருள் நன்றி ஆண்டே. அப்பா, இவங்களை தொட்டு சோத்திரம் ஒரு பேரும் ஆசீர்வாதிங்க இயேசு நாம கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள
அடுத்த ஜெப குறிப்பாக இந்தியாவில் உள்ள திருநங்கை மற்றும் திருநம்பிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் கௌசல்யா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். சுத்தமுள்ள தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி சப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புல கூட சப்பா திருநங்கைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க சப்பா. அவங்களையும் ஆண்டவரே, அவங்களோட செய்யற தொழிலையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க சப்பா. ஆண்டவரே, பாவிகளை மனம் திரும்பி அழைக்க வந்த தேவன் சப்பா. அவங்க மத்தியில சப்பா உங்களுடைய அன்பு வெளிப்படும்படிக்கு சப்பா, அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவரே ஒரு வழியை தாங்க சப்பா. ஆண்டவரே, அவங்களோட இஷ்டத்துக்கு ஆண்டவரே அவங்க சுயமா இருக்காங்க சப்பா. அது மாதிரி இல்லாதபடிக்கு சப்பா அவங்கள பத்தி ஆண்டவரே தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தாங்க சப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு அவங்க மத்தியில வெளிப்படும்படிக்கு உதவி செய்யுங்க சப்பா. ஆண்டவரே, அவங்க தொழிலெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பாவமான தொழிலை அவங்க செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க சப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சீராபின்கள் ஊற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சீராபின்கள் ஊற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இரு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, இரு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஜாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. வரி
தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமாப்பா, உமக்கே ஆராதனை தகப்பனே. 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற எங்கள் தெய்வமே, உமக்கு ஆராதனை ராஜா. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் எங்களோடு இருக்கிற தகப்பனே, உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதனை செய்வோம், உம்மை மட்டுமே நாங்கள் போற்றுவோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இப்பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு ஆசீர்வாடுங்க, எங்கள் மத்தியில வாங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை தகப்பனே. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களையும் உடைய தேவனே, நீர் அவ்வளவு அருமையானவர். அடுத்த ஜெப குறிப்பாக குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று சிஸ்டர் பிரமிளா அவர்கள் குடும்பத்தினருக்காக ஜெபிக்க சிஸ்டர் டாரதி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில கூட உம்முடைய மகள் பிரமிளா ரூத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தாயும் இல்லாம தகப்பனும் இல்லாமல் ஆண்டவரே தன் சகோதரனோடு வீட்டில் இருப்பதை என் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க. இந்த மகளோடு உம்முடைய சமூகம் இருக்கட்டும் அப்பா. நீரே அவர்களுக்கு தாயாய் தகப்பனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. கடைசி வரைக்கும் உம்முடைய அன்பிலே நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீங்கப்பா, அந்த வேலையில அவர்கள் உத்தமமாக இருந்து கடைசி வரைக்கும் அந்த வேலையில உண்மையாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. மகளோடு கூட இரும். உடம்புல உள்ள அந்த சுகர் வியாதி எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்கப்பா. மெய்யாகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தெரிந்து கொண்ட ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர் என்று சொல்லும்படியாக அந்த மகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். நல்ல பாட்டு தாளந்த கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. பாடி உண்மை மகிமைப்படுத்துகிற கிருபையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரை. இன்னும் அந்த மகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக. உம் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தாவே இந்த பிரசாந்துக்காக செபிக்கிறோம். பிரமிளா தம்பிக்காக ஆண்டவரே அப்பா, தன் தாயினுடைய பலவீனத்து நிமித்தம் இந்தியா வந்த மகனுக்கு வேலை இல்லாமல் இருப்பதை என் தேவன் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அந்த மகனுக்கு ஒரு நல்ல ஜாபை கொடுத்து அந்த வீட்டிலே அந்த நாட்டிலே மரியாதையோடு மகிமையோடு வாழ உதவி செய்யுங்க. முழு குடும்பமும் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப இந்த ஸ்கிரீனில் தோன்றும் வாட்ஸ்அப் நம்பரின் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஜெபிக்க விரும்புவோர் அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளவும். ஆமென். வேத வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அந்த குணசாலியான ஸ்திரீ என்பவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 31 அதிகாரத்திலே அந்த 10ஆம் வசனத்துக்கு கீழே இருக்கிற எல்லா வசனங்களும் அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்க, என்னெல்லாம் செய்வாங்கன்றது அங்கே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி இப்போது பார்ப்போம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். குணசாலியான ஸ்திரீ ஒரு நாளும் தீமையானதை நினைக்க மாட்டாங்க.
ஸோ என்ன விதமான நன்மைகள் அந்த குடும்பத்திற்கு தேவை, அவளது புருஷனுக்கு என்ன தேவை, அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை அந்த தீமையான காரியங்கள் ஒன்றும் அவள் மனதில் தோன்றாமல் இருக்கும். இது முதலாவது காரியம். வாழ்நாள் முழுவதுமே தீமையான காரியங்களை யோசிக்காம நன்மையான காரியங்கள் மட்டுமே யோசிக்கிறவள் குணசாலியான ஸ்திரீ என்பவர். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுமயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். தன் கைகளினால் உற்சாகத்துடனே வேலை செய்கிறாள். லேடிஸ் வேலைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா வீட்லயும் வேலை செய்வாங்க, ஆஃபீஸ்லயும் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அவர்களுக்குள்ளான சோர்வு வந்து அந்த குடும்பத்தை பார்த்தவுடன் பறந்து போயிடும். என்ன வேலைகள் இருந்தாலும் அதை செய்வாங்க. ஸோ அந்த இடத்துல உற்சாகத்தின் ஆவி அவர்களுக்குள்ளாக வரும். ஸோ குணசாலியான ஸ்திரீ உற்சாகத்துடன் தன் கைகளினாலே வேலைகளை செய்கிறவளாய் இருப்பாள். அடுத்ததாக அந்த குடும்பத்திற்கு தேவையான ஆகாரத்தை போஷிப்பவளாக அந்த குணசாலியான ஸ்திரீ இருப்பாள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, வியாபார கப்பல்களைப் போலிருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். தன்னுடைய குடும்பத்திற்கு என்ன தேவை, என்ன ஆகாரம் செய்கிறது, காலையிலிருந்து இரவு மட்டும் என்னென்ன தேவைகளோ அவை எல்லாவற்றையும் செய்து தருகிறவள் குணசாலியான ஸ்திரீ என்பார். தன் குடும்பத்திற்கு மட்டும் அந்த ஆகாரத்தை செலுத்தாமல் தன் வீட்டு வேலைக்காரி, வேலைக்கு அமர்த்தியிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அவர்களுடைய பலன் என்னவோ அதையும் படியழைப்பாள். ஸோ அந்த இடத்துல தன்னோட வேலைக்காரங்களை ஒரு தூஷணமா பார்க்காதபடி, குறைவான இடத்துல வைக்காதபடி சரிசமமா வைத்து அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கிறவர் குணசாலியான ஸ்திரீ. அவள் வீட்டு வேலைக்காரி தானே, நமக்காக வேலை செய்கிறவங்க தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இல்லாமல் அவர்களை ஒரு சகோதரி போல நடத்தி அவர்களுக்கு என்ன தேவையோ அதையும் செய்து கொடுப்பவள் குணசாலியான ஸ்திரீ என்கிறார். அடுத்ததாக 16ஆம் வசனம், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். கைகளின் சம்பாத்தியத்தினால் பெண்கள் வேலைக்கு போகும்போது அவர்கள் கைகள் உறுதிப்படுகிறது. அவர்களது பிரயாசம் அந்த வருமானத்தின் மூலமா அவர்கள் பெருகுவதற்கும் அந்த குடும்பத்தை மென்மேலும் வளர்ப்பதற்கும் அது உறுதியாக இருக்கிறது, உதவியாகவும் இருக்கிறது. ஒரு குணசாலியான ஸ்திரீயின் கைகள் சம்பாத்தியத்தினால் நாட்டப்பட்டிருக்கும். புதிய காரியங்களை செய்கிறவளாயிருப்பா. புதிய காரியங்கள் அந்த குடும்பத்திற்கு எதுவா இருந்தாலும், எந்த விதமான காரியங்களா இருந்தாலும் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ளாக ஒரு குழப்பங்கள், ஒரு பயம், இதெல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த குணசாலியான ஸ்திரீ என்பவள் தன்னிடத்தில் இருக்கிற அந்த தைரியம், தன்னோடு இருக்கிற அந்த சம்பாத்தியம் எல்லாம் வைத்து அந்த இடத்துல ஒரு புதிய காரியத்தை நடத்துவதற்கு முன்னோட்டியாய் கணவரோடு பேசி அந்த குடும்பத்திற்குள்ளாக புது காரியங்கள் புதுசா கொண்டு வருவதற்கு அந்த குணசாலியான ஸ்திரீ ஒரு வழியை வகுக்கிறாள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், தன்னை பெலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ஒவ்வொரு வேலைக்கு போற பெண்களும் பாத்தீங்கன்னா ஒரு தைரியத்துடனும் ஒரு உற்சாகத்துடனும் கடந்து செல்வார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக வெளியில போகும்போது எந்த ஒரு விதமான பயமும் இருக்காது. அந்த தைரியம் எப்படினாலும் அந்த உள்ளுக்குள்ள இருந்து தேவன் கிருபை செய்வார். அந்த இடத்துல அவர்கள் குணசாலியான ஸ்திரீயா இருந்தா மட்டும்தான் அந்த பயம் இல்லாம அவர்களால போக முடியும். ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலோ அல்லது யார் மூலமாவது வீணான வார்த்தைகள் பேசியிருந்தாலோ இல்ல யாரை பத்தியா தப்பா பேசியிருந்தாலோ அவர்களுக்குள்ளான அந்த ஒரு பயம் எப்படியாவது சேரும். அவர்கள் போகும்போதும் வரும்போதும் வீட்டுல உட்காரும் போது கூட அந்த யோசனைகள் சேரும். அந்த இடத்துல தன் கைகளை பலப்படுத்துகிறாள். அடுத்ததாக 20ஆம் வசனம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். பெண்கள் பொதுவாகவே ஒரு தாழ்மையான குணம் இருக்கும், ஒரு இரக்கம் அவர்களுக்குள்ளாக இருக்கும். அதுவும் இல்லாம இந்த குணசாலியான ஸ்திரீ என்பவர்கள் இந்த ஏழைகளுக்கு இறங்குவதில் அதிகமா இருப்பாங்களாம். இந்த நீதிமொழிகள் 31 முழுவதுமா இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படிலாம் இருப்பாங்க என்பதை அவ்வளவு அழகா வெளிக்காட்டுகிறது. ஒவ்வொரு ஸ்திரீகளையும் நாம் பார்க்கும்போது இந்த விதமான விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிறதா நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனமாக சொல்லுகிறது,
அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். அதாவது அவளுடைய நடத்தையின் மூலமாய், அவளுடைய செய்கையின் மூலமாய், அவளுடைய குணத்தின் மூலமாய் தன் புருஷன் எங்கேயாவது போகும்போது, மற்றவர்கள் மத்தியில் போகும் பொழுது அவள் நிமித்தமாக தன் புருஷனின் பேரை மகிமைப்படுத்துகிறவளாய் இருக்கிறார் இந்த குணசாலியான ஸ்திரீ. அடுத்ததாக அவளுடைய உடையும் பலமும் அலங்காரமும் அவ்வளவு அழகா இருக்குமா. 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். அந்த குணசாலியான ஸ்திரீ அந்த உடையை பார்க்கும் போது ஒரு பலமும், அவர்களுடைய அலங்காரத்தை பார்க்கும் பொழுது ஒரு சாந்த குணம் வரும். இப்போ நம்ம விதவிதமா டிசைனா ட்ரெஸ்ஸஸ் போடுறோம். ஆனா அதுலேயும் நம்ம சில பேரை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த அழகு அவர்களுடைய தோற்றத்தின் மூலமாய் கிடையாது, அவர்கள் மனதில் எப்படி இருக்கிறார்களோ அதுதான் வெளிப்படுகிறது. அவர்கள் பேச்சின் மூலமாய் தான் வெளிப்படுகிறது. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க புரளி பேசி பாருங்களேன், உங்களுடைய என்ன அலங்காரமோ எல்லாமே வீணா தான் போய் முடியும். ஆனா எதுவுமே இல்லைனாலும் தேவன் கொடுத்த அந்த ஞானத்தோட புத்தியோட நீங்க எல்லாரோடமும் அவ்வளவு அழகா பேசி பாருங்க, அவங்க மத்தியில ரொம்ப அழகானவர்களா தெரிவிங்க. ஹல்லேலூயா. அடுத்தது 26ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். ஞானம் விளங்க, தயவுள்ள போதகத்தை அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஒருத்தருக்கு புத்தி சொல்றதா இருந்தாலும் சரி, தன் குடும்பத்திற்குள்ளாக ஒரு விஷயங்கள் வரப்போகிறது, ஒரு சண்டையோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோ, இல்லை வெளியில இருந்து யாராவது தன் குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுதோ, தன் புருஷனை பற்றியோ தன் பிள்ளைகளை பற்றியோ, அவர் இப்படி செய்கிறார், அவர் அங்க நிற்கிறார், இந்த பிள்ளை இப்படி செய்கிறது, நீங்க சரியா வளர்க்கலையா, இப்படிலாம் கேள்விகள் அநேகமாய் வரும். ஆனா அந்த இடத்துல குணசாலியான ஸ்ரீ என்ன பண்ணுவாங்க, தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் நம்புவாங்க. என் பிள்ளை அப்படி பண்ணியிருக்காது, என் புருஷன் இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்ட்டு நம்பி அவர்கள் வந்தது பிறகு அதை தெளிவாய் பேசி அந்த இடத்துல நாணமாய் பேசுகிற மகள் குணசாலியான ஸ்ரீ என்பார். அந்த இடத்துல தேவையான இப்ப பிள்ளைகளை பற்றி வந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு தேவையான போதகத்தை அவள் வாயிலிருந்து வரும். அந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லி எடுத்துரைத்தால் புரியுமோ அது போல சொல்லி எடுத்துரைக்கிற ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ என்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக 27ஆம் வசனம், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். தன் குடும்பத்திற்குள்ளாக ஒவ்வொரு காரியங்களையும் ரொம்ப நோக்கமா ரொம்ப நுணுக்கமா பார்ப்பாங்க. நீங்க லேடிஸ் எதுல எடுத்தாலுமே அவங்க ஒரு விஷயத்துல இறங்குனாங்கன்னா அங்க புதுசா ஒன்னொன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள கேட்டீங்கன்னா இந்த வீட்டுல என்ன இருக்குன்றது முதல் கொண்டு இந்த இடத்துல என்ன வைத்திருக்கிறோன்னு கேட்டா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அது போல இந்த குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டு காரியங்களில் கண்ணோக்கமாயிருக்கிறாள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்குள் வர வர தேவனுக்கு பயப்படுகிற ஸ்திரீயாய் நாம் மாறும் பொழுது இவை எல்லா குணமும் இருந்தாலும் சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுகிற காரியங்கள் வரும் பொழுது நம்மளுடைய சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நம்முடைய குணங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப நேர்மையா இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் அது வீணாக தான் போய் முடியும். அந்த இடத்துல தேவன் நமக்காக பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கைகளையும் செய்து வருகிறார். நம் குணங்கள் அப்பேற்பட்டவையா இருக்கிறது. தேவன் மட்டும் நமக்கு செய்யல, நாம் நம் புருஷன்மான்களுக்கும் ஒரு கிரீடமா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம புருஷன் நம்மளை ஒரு குணசாலியான ஸ்திரீயை தன் புருஷன் அவளை நம்புவான். அந்த இடத்துல சொல்லுகிறது பாருங்க, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. நாம் நடக்கிற நடக்கைகள், நாம் செய்கிற செய்கைகள் எல்லாம் இந்த குணசாலியான ஸ்திரீக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பாத்தீங்கன்னா அந்த விதத்துல நம்மளுடைய செய்கைகள் இருந்துச்சுன்னா புருஷன் என்ன செய்வாராம், அவருடைய இருதயம் நம்மை நம்பும். நம்மை பற்றி பிறர் அவரிடத்தில் சொன்னா கூட என் மனைவி அப்படி அல்ல,
என் மனைவி இதை செய்திருக்க மாட்டா என்று உறுதியாக சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. ஸோ நம்மளுடைய குணங்கள் இப்பேற்பட்டவைகளா இருக்க வேண்டும். குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நாம் அந்த குணசாலியான ஸ்திரீயாய் இருந்தால் நம்மை கண்டுபிடிப்பது நம் கணவன் தான். ஸோ அந்த கணவன் நம்மை கண்டுபிடித்த உடனே நம்மளுடைய விலை எப்படி இருக்குமா? முத்துக்களை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். கோல்டு எப்படி ஏறிக்கிட்டே இருக்கோ அது போல முத்தோட ரேட்டும் ஏறும். ஸோ அது போல நம்முடைய விலை என்பது மதிப்பு மட்டும் இல்லை, ஒரு விதமான மரியாதை, ஒரு விதமான சம்பத்து, இது எல்லாம் நமக்கு கூடுதலாக கிடைத்து கொண்டே இருக்கும். இங்க காட்டின இந்த 11 விதமான காரியங்களும் நமக்குள் வந்தால் அந்த குணசாலியான ஸ்திரீ என்பவள் நாம் தான் என்பதை நாம் அடித்து சொல்ல முடியும். நம் தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களையும் செய்வார். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. மற்றவர்களும் நம்மை பார்த்து புகழும்படியாக நம் குடும்பத்திற்குள்ளாக நாம் நடத்தும் காரியங்களும், நாம் வேலைகளில் நடத்துகிற காரியங்களும், நாம் பேசுகிற பேச்சும், இதெல்லாம் வைத்து மற்றவர்கள் நம்மை புகழுவதையும் நாம் கேட்க முடியும். நம் குடும்பம் நம்மோடு கூட இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். இந்த எல்லா குணங்களையும் வைத்து கடைசியாக நம் தேவன் நம்மோடு வந்து சேரும் பொழுது, நாம் இங்கிருந்து அங்க போகும் பொழுது இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு அவசியமா இருக்கிறது. நமது மணவாளனை நாம் சந்திக்கும் பொழுது இந்த குணங்களோடு போய் சேர்ந்தால் இன்னும் அதிகமான நிச்சயத்தோடு நாம் பரலோகத்தை போய் சேர முடியும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ இந்த குணசாலியான ஸ்திரீ என்பவள் யார் என்பதை இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தின் மூலமாய் விளக்கு இருக்கீங்க ராஜா. இந்த 11 விதமான காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் வர உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் செய்யும் போது இந்த காரியங்களை ஞாபகப்படுத்துங்க ராஜா. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து துணை செய்யுங்க. ஒவ்வொரு காரியங்களிலும் எங்கள் புருஷன்மார்களிடத்திலும் நாங்கள் இன்னும் தெளிவாய் நடத்த உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தை நடத்த உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான போதகத்தை நாங்கள் உணர்த்த உதவி செய்யுங்க ராஜா. உம்மோடு கடைசியில் வந்து சேரும் பொழுது இந்த குணங்கள் எல்லாம் என் மத்தியில் இருக்க உதவி செய்யுங்க ராஜா. எங்களை நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க பார்க்கிற ஒவ்வொரு பெண்களையும் கையில ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்கள் எல்லாரையும் அப்பா நீர் அப்பா வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இப்பொழுதே கட்டுகிற தகப்பனே. நீர் அந்த குடும்பத்தின் தலையாய் இருந்து ஒவ்வொரு பெண்களையும் நீர் மேன்மைப்படுத்த போற தயவுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு பெண்களையும் குணசாலியான ஸ்திரீ என்ற பேர் வாங்கும் அளவிற்கு அவர்களை நீர் மேன்மைப்படுத்த போற தயவுக்காக நன்றி ராஜா. என்னோடு கூட சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அப்பா உம்மிடத்தில் வந்து சேர நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் இருக்கிற காலங்களில நாங்க அதை மட்டுமே மோட்டிவா எடுக்காம உம்மிடத்தில் வந்து சேர வேண்டும் என்ற அந்த நினைப்பு எப்பவும் எங்க மத்தியில இருக்கணும் தகப்பனே. எங்கள் குடும்பத்தை அதன் வழியில் நடத்த உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.